அந்த பேங்க்லலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாலேயே நிறைய வந்து கூட்டுறவு பேங்க்ஸ் இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எஃப்டிக்கு வந்து வட்டி விகிதம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 to 8.25%, 8லேருந்து 8.25 வரைக்கும் வந்து வட்டி தராங்க. 8% வந்து நார்மலாக நம்ம இருக்க சிட்டிசன்ஸ்க்கு, 8.5% வரைக்கும் இருக்கிறது வந்து சீனியர் சிட்டிசனுக்கு, ஆர்மி பர்சனல் அது மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து 8.5% வரைக்கும் வட்டி தராங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து நார்மல் பேங்க்கில் போட்டு அதுக்கு வந்து 6% வட்டி வாங்குறதுக்கு நம்ம வந்து கூட்டுறவு பேங்க் அந்த மாதிரி போட்டு அதுக்கு வந்து 8.5% வரைக்குமே வந்து நம்ம வட்டி வந்து வாங்கிக்கலாம். அதனால நமக்கு வந்து ஒரு 2.5% வந்து நமக்கு தான் வந்து லாபம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அது மாதிரி அந்த எஃப்டிக்கு வர்ற வட்டி இருக்கு இல்லையா, அந்த வட்டி அமௌண்ட்டு மட்டும் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் இல்லையா, அந்த அக்கௌண்ட்டில் இருந்து ஆர்டி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஆர்டிக்குமே வந்து 8% to 8.5% வரைக்குமே வந்து நமக்கு வட்டி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், எஃப்டிலேருந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, அந்த எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து ஆர்டியாக கன்வெர்ட் பண்ணி அதுக்குமே வந்து ஒரு 8% கிட்ட வந்து உங்களுக்கு வந்து வட்டி கிடைக்குது. இப்போ ஆர்டியில் எப்படி ஆகும்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்து வந்து எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 ரூபாய் வந்து ஆர்டிக்கு போடும்போது 12 மந்த்ஸ் 12 மாதம் அந்த டைம் பீரியடில் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த் நீங்கள் போடுற 1000 ரூபாய் வந்து 12 மந்த்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணும். 2வது மாதம் நீங்கள் பே பண்ணுற ஆர்டி அமௌண்ட்டுக்கு வந்து 11 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த மாதிரி காம்பவுண்ட் ஆகிட்டே வரும். ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு 8% வட்டி கிடைக்கும்.